18 வயசு முடிஞ்சு 2 நாள்ல தான் ஆச்சு. இதுல என்ன கொடுமைன்னா அந்த பையன் பல பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாண்டு இருக்கான். அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. நான் லண்டன்ல போய் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கேன். 18 வயதாகி மறுநாளே தன் காதலனுடன் ஓடி சென்ற கல்லூரி மாணவி. திருநெல்வேலி பாளையன் கோட்டை பகுதியை சேர்ந்தவர் இசக்கி பாண்டியன். வயது 25. இவர் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் மகள் மீது இவருக்கு காதல் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பெண் 18 வயதாகி மறுநாளே லண்டனில் தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு கோயம்புத்தூர் வந்துள்ளார். இந்த பெண்ணுக்காக காத்திருந்த காதலன் இசக்கி பாண்டியன் குடும்பத்தார் கோவிலில் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த பையனின் வீட்டாருடைய ஆதரவுடன் பாளையம் கோட்டையில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த பெண்ணின் குடும்பத்தினர் அவர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பையனின் வீட்டார் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேருமே மேஜர். இந்த பெண்ணோட முழு சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. இந்த பெண் குடும்பத்தினரால் இந்த காதல் ஜோடிக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இவங்க 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஊரும் கூட. ஆனா அந்த பொண்ணோட அப்பா சொல்றதை கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி தாங்க என் பொண்ணோட 18வது பிறந்த நாளை குடும்பமா வீடியோ கால்லயே கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட பேசவே இல்லைங்க, பேச விட மாட்டாங்க. என் பொண்ணு படிச்சு பெரிய ஆளா வரணும்னு லண்டனுக்கு அனுப்புனுங்க. அனுப்பிச்சு 1 வருஷம் தாங்க ஆகுது. அவ படிப்பை நாசமாக்கி இந்த சின்ன வயசுலயே தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க நாங்க கேட்டா 5 வருஷமா லவ் பண்றதாக சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு 13 வயசு தாங்க. 13 வயசுல வர்றது காதலாங்க. இவன் என்னமோ பண்ணி என் பொண்ணை மிரட்டி வச்சிருக்கான். ஒரு முறை என் பொண்ணை பார்க்கணுங்க, அவகிட்ட பேசி என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இவனை பத்தி பல தகவல் போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே இவன் 2-3 பேர்கிட்ட பழகி ஏமாத்தி இருக்கான். இததான் அந்த பையன் வீட்டாரும் பெண்ணின் வீட்டாரும் மாறி மாறி சொல்லி கதறிட்டு இருக்காங்க. 2 குடும்பமும் ஒரே சமுதாயம், ஒரே ஊரு. ஒரே ஒரு வித்தியாசம் தான், பணக்கார வீட்டு பொண்ணு, பையன் ஏழை. பணக்காரனோ ஏழையோ, ஒரு அப்பனுக்கு தான் பிள்ளைங்க நல்லா படிச்சு டிகிரி வாங்கணும், நல்லா ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. காதலிக்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா உங்க பெத்தவங்களுக்கு உண்மையா இருங்க. நீங்க பண்றது உண்மையாவே லவ் தானா? இது லவ்வே இல்லைங்க, அஃபெக்ஷன். காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கவே உங்களுக்கு 28 வருஷம் தேவைப்படுங்க. இந்த வயசுல காதலிக்காதீங்க. வேற எப்ப காதலிக்கிறது தானே கேக்குறீங்க. இப்ப நீங்க காதலிச்சீங்கன்னா ஒரு டிப்ரெஷனா இருக்கும். இவ நம்ம கூட பேசல, அவ நம்ம கிட்ட பேசல, வேற யாரு கூடயாவது பேசுறாளா அப்படின்னு ஏங்கிட்டே இருப்பீங்க. நிம்மதியாவே இருக்க முடியாது. இதுக்காக உங்க குடும்பத்தை இழப்பீங்க, உங்களோட படிப்பை இழப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிற்பீங்க. ஏன்னா அஃபெக்ஷன் எப்ப வேணாலும் மாறும். ஆனா பாதிக்கப்படுறது நீங்க தான். படிக்கிறீங்களா, ஒரு டிகிரியை முடிங்க, நல்ல வேலைக்கு போங்க, உங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்குங்க, கை நிறைய சம்பாதிங்க. இதுக்கு பிறகு நீங்க விரும்பினவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வீட்டுல சொல்லுங்க. திருமணம்ன்றது நீங்க 2 பேர் மட்டும் சேரது இல்லைங்க, 2 குடும்பமும் சேரது. உங்க பெத்தவங்களுக்கு நீங்க கௌரவத்தை சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அவமானத்தை தேடி தந்துடாதீங்க.